கோபி, அந்த போர்டை படிச்சதும் நாங்க ரொம்ப பயந்துட்டோம். நீ பயந்துட்டேன்னு சொல்லு, நாங்க யாரும் பயப்படல. பயப்படுறவங்க யாரும் அது ஒத்துக்கவே மாட்டாங்க. பயப்படுறவங்க நாளைக்கு வர வேண்டாம். அத நாளைக்கு முடிவு பண்ணிக்கலாம். அது இருக்கட்டும், நீங்க போன காரியம் என்னாச்சு? கல்ல கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீ சொன்ன அடையாளத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அங்க போற வழியில பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? அந்த வழியில பிரச்சனை இருக்கும்னு எனக்கு தோணல. உனக்கு அந்த வழி தெரியுமா? தெரிஞ்சதால தானே அடையாளம் சொன்னேன். அந்த இடத்துல பாம்பு கடிச்சு நிறைய பேர் இறந்திருக்காங்க. அங்க போர்டு கூட வச்சிருக்காங்க. முதல்ல அந்த பொன்னம்பல சொன்னப்ப யாருமே நம்பல. ஏண்டா கோபி, உண்மையிலே அங்க விஷ பாம்பு இருக்கா? இருந்தா உங்களுக்கு என்ன? என்ன? அப்ப எங்களை பாம்பு கடிச்சிருச்சுன்னா? பாம்பு யாரையும் சும்மா கடிக்காது. அதை ஏதாவது பண்ணாதான் அது நம்மள கடிக்கும். இருந்தாலும் பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே எப்படி போறது? போகலாமே. பாம்புங்க கிட்ட இருந்து தப்பிக்க உங்களுக்கு தான் மந்திரம் தெரியுமே. நாகரக்ஷ மந்திரம். அந்த மந்திரத்தை நீங்க எல்லாரும் ஜபிச்சுட்டு அந்த வழியில போனீங்கன்னா எந்த பாம்பும் கடிக்காது. என்ன போகிறதுக்கு பயமா இருக்கா? அப்படின்னா போகாதீங்க. அந்த கல்ல வேணான்னு விட்டுருங்க. ஆனா என்கிட்ட தேவையில்லாத கேள்விய நீங்க கேட்க கூடாது. என்ன போறீங்களா? நாங்க போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். பாம்பு இல்ல, அங்க டைனோசரே இருந்தாலும் அந்த கல்ல நாங்க கண்டுபிடிப்போம். அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்றேன். என்ன விஷயம்? அந்த வழியில நீங்க போகிறப்ப அங்க ஒரு அருவி இருக்கும். நல்ல சுத்தமான குளிர்ந்த நீர் இருக்கிற ஒரு அருவி. ஹாய். ஆனா எக்காரணத்தை கொண்டு அதுல இறங்க கூடாது. அந்த தண்ணிய குடிக்கவும் கூடாது. அந்த தண்ணிய குடிச்சா என்ன ஆகும்? அத இப்ப சொல்ல மாட்டேன். நீங்க திரும்பி வரும்போது அந்த அருவி ரகசியத்தை நானே சொல்றேன். அருவியில ரகசியமா? அது என்ன ரகசியம்? யாருக்கு தெரியும்? இவனுக்கு இந்த உலகத்தை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. இவன் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. எப்படியாவது அந்த கல்லு மட்டும் கிடைச்சா போதும். நாளைக்கு நாம அதை கண்டுபிடிப்போம். நாளைக்கு விடிய காலையிலேயே புறப்படுறதுக்கு எல்லாரும் ரெடியா இருங்க. நாளைக்கு நம்ம அந்த காட்டுக்கு போனா அந்த ரத்தன கல்லோட தான் நாம திரும்பி வரோம். ஓகே? ஓகே. கோபி சொன்ன வழி இதுதானே விவி? இதுதான்னு தோணுது. வா. இந்த இடம் அழகாதான் இருக்கு. இங்க பாம்பு இருக்குன்னு சொன்னீங்க, ஒரு புழுவை கூட காணும். அதெல்லாம் அந்த நாகரக்ஷா மந்திரம் சொன்னதுனாலதான். அது மட்டும் இல்லனா நம்ம 4 பேரும் எப்போ போய் சேர்ந்திருக்க வேண்டியதுதான். அப்படின்னா அந்த வழி இதேதான். அந்த வழி இதுதானே நீ எப்படி உறுதியா சொல்ற? அதோ அங்க பாருங்க. அதான் கோபி சொன்ன அருவி. அந்த அருவில தானே நம்மள இறங்க கூடாதுன்னு சொன்னான். இறங்குறதா வேணாமா அப்புறமா யோசிக்கலாம். வாங்க போலாம். நம்ம இதுல இறங்கி பார்த்தா என்ன? இதுல குளிக்கலாம் போல இருக்கு. இதுல இறங்கினா ஏதோ பிரச்சனை இருக்கும் தானே கோபி சொன்னான். பிரச்சனையா? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அத பத்தி கோபியே நம்ம கிட்ட சொல்றேன்னு சொன்னான்ல. அவன் நம்ம கிட்ட எந்த விஷயத்தை தான் சொல்லிருக்கான்? எல்லாரும் இப்படி பயந்தீங்கன்னா எப்படி? பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாதானே அது என்ன பிரச்சனைன்னு தெரியும். இப்படி பின்வாங்கினா எப்படி? அப்படின்னா நம்ம இறங்கி பார்க்கலாமா? ஓகே வா. தண்ணி ரொம்ப சூப்பரா இருக்கு.
கோபி நம்மள ஏமாத்துறதுக்காக தான் சொல்லிருக்கான். இதுல இறங்குனதுனால நமக்கு ஒண்ணும் ஆகலையே. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. உங்களுக்கு தாகமா இல்லையா? எனக்கும் தாகமா இருக்கு. எனக்கும். நல்ல சுத்தமான தண்ணி இல்ல, வேணும்ன்ற அளவுக்கு குடிங்க. எனக்கு ஏதோ தலை சுத்துற மாதிரி இருக்கு. எனக்கும் உடம்பு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கும். என்ன விவி? விவி 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 பைரவா, சொல்லு போவன். அந்த அருவியில தப்பி தவறி கூட இறங்கிடாத. அந்த தண்ணியும் குடிச்சிடாத. எவ்வளவு முயற்சி பண்ணியோ எனக்கு அது புரியவே இல்ல. அந்த குழந்தைங்க எப்படி மறைஞ்சு போனாங்க? அந்த இடம் காலகைங்கிற ஒரு கொடிய அரக்க வாழற இடம். மனித மாமிசத்தை திங்கிறவன். மனிதர்கள் தான் அவனோட இரையே. அப்படின்னு அந்த காலகையை அழிச்சு குழந்தைகளை விடுவிச்சிடலாம். முடியாது. நீயே அவனுக்கு இரையாயிடுவ. காலகையன் உன்னை விட 1000 மடங்கு சக்தியும் சித்திகளும் கொண்டவன். அப்ப அந்த குழந்தைங்க நம்ம லட்சியம். இப்போதைக்கு உன்னோட உயிர் தான் முக்கியம். அந்த இடத்தை விட்டு உடனே போயிடு. காலகையனோட கண்ணுல நீ படக்கூடாது. திரும்ப வந்துடு. Hello, Kunti Japan.